ஹலோ காய்ஸ், இது வந்து ஒரு ஜேகேவோட ஒரு எஃப்எஃப்னு கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் அதிகமாகலாம் போகாத பார்ட்ஸை கொஞ்சம் இதில் முடிக்கும். ஆனால் இது இவ்வளோ தான் சொல்ல முடியாது. ஸோ ஹெட்செட் கிளியர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கேளுங்க. இந்த ஸ்டோரி வந்து நல்லாவே இருக்கும். ஓகேவா? சரிவா, நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து ஒரு மினி இன்ட்ரோ. நீங்கள் வந்து ஜேகேவோட ஒய்ஃப். ஓகேவா? இந்த ஒரு இன்ட்ரோவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் பையனை வந்து கையில் தூக்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் வந்து ஜிவான். ஓகேவா? இப்போ அவனை தூக்கிக்கிட்டே யார்கிட்டே கால் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, ப்ரெட்டு இல்லை, ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துரு. அப்புறமேட்டு ஜாம், அப்புறமேட்டு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சனில் வந்து இது பண்ணிட்டு கொஞ்சம் வந்து சில்லி பவுடர், அப்புறமேட்டு கொஞ்சம் கிம்ச்சி கூட வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அந்த பக்கத்தில் வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. அப்புறம் மறந்துடாமல் 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வா, சரியா? அப்புறம் இவன் அழ ஆரம்பித்தானா அப்புறம் நீ வர வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருப்பான். ஸோ 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரப்பாரு. கரெக்டாக சாப்பிடும்போது வந்துடு, சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துடு. வெஜ்ஜஸில் நீ வந்து வாங்கி அங்கே டிரைவர் அண்ணன்கிட்ட கொடுத்து அனுப்பு, சரியா? உன் வேலையை முடிச்சு டக்குன்னு 8 மணிக்குள்ளார வீட்டுக்கு வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே அதர் சைடு மெயின் வயல் பார்க்கலாம். இங்கே வந்து ஜேகே வந்து அப்படியே ஃபோனை அப்படியே இது பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. சுற்றி நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. இதில் வந்து ஜேகேவுக்கும் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும் வந்து சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. எல்லாருமே மாஃபியா தான். ஆனால் ஓகேவா, ஜேகே வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் 6 பேரும் வளர்த்துருப்பாங்க. அது குழந்தையிலேருந்தே வளர்த்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ வந்து ஒயனோட வாய்ஸ் வந்து இந்த ஃபோனில் கேட்குது, ஜேகேவோட ஃபோனில் வந்து கேட்குது. மறந்துடாமல் பாரு, எல்லா பொருளையும் வாங்கிட்டு அனுப்புகிறேன், இல்லைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, ஒரு ட்ரக் பாக்கெட் இருக்குங்களா, அதை வந்து லைட்டாக அந்த கீழே அப்படியே கொட்டி அப்படியே அந்த அப்படியே பார்ட்டிஷனாக பிரிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அதாவது நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஜிவான் வந்து ஃபோனை வந்து டீ கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோனை வந்து வாங்கணும்னு பார்க்குறான். இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள். இப்போ வந்து என்னடி சொல்கிறான் என் பையன் அப்படிங்கும்போது, ஃபோனை கேட்குறான்டா அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த இதெல்லாம் பார்ட்டிஷன்லாம் படிச்சுட்டு அப்படி சரி அவ்வளோதான், மறக்காமல் வீட்டுக்கு வந்துடு, 8 மணிக்குள்ளே வர, சரியா? ஞாபகம் வச்சுக்கே உன் பையன் அப்புறம் ஆழ ஆரம்பிச்சிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. சரி வைடி, நான் வரேன் அப்படின்னு. சரி வெஜ்ஜஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது. டிரைவர் கிளம்பிட்டாரு. சரி சரி, அங்கே ஹோட்டல்லலாம் சாப்பிடாத, சரியா? சாப்பிட்லடி, வீட்டுக்கு வருவேன். சரி ஓகே அப்போனா. சரி, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஜேகே அப்படின்னு. ஒன்றும் இல்லடி, லைட்டாக ஒரு மாதிரி, இதுக்கு தான் வெளியே போவதான் சொன்னேன். சரி லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷமே அப்படியே இந்த ட்ரக்கை எடுத்து அப்படியே அதில் அப்படியே ஒரு மாதிரி அவரோட நோஸை வச்சு அப்படியே இழுக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி அப்படி சாயிறாரு. என்ன நடிப்பு நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்போ வந்து டேய் விட்றா, எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை எப்படி மாற்றிடுச்சு பாரு, அவனுக்கு பிடிச்சத கூட இப்போ இது ஒளிஞ்சு செய்கிற மாரி தான் இருக்குது. ஏன் நான் ஒளிஞ்ச செய்கிறேன், நான் முன்னாடி கூட செய்வேன், சரி போய் செஞ்சு பாரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவன் பையன் இருக்கான், அவன் என்னை பார்த்து கெட்டு போகக்கூடாது. சரிடா. அப்போ வந்து அங்கே வந்து டிரைவர் வராரு. சார் கூப்பிட்டீங்க, இந்த வெஜ்ஜஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், வாங்கிட்டு வந்து உடனே வீட்டில் போய் கொடு, சரியா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாரு போல், அதை அப்படியே எடுத்து அப்படியே வச்சு கொடுக்குறாரு.
அவரே பார்த்துட்டு ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. இப்படி ஒரு பெரிய மாஃபியாவாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியே போகிறார். என்னய்யா யோசிக்கிற, மேலே போகணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சார் சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரோட்டும் ஓடிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிடா ஜேகே, போதும், இதுக்கு மேலே இது பண்ணால் ஓவர் ஆகிடும், அப்புறமேட்டு வீட்டில் போய் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜேகே வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியே இங்கே வந்து வந்து வேணாடா அப்படின்னு சொல்லும்போது, கையோட அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டு அகைன் வந்து ஒரு இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோஸ்லேருந்து பவுடராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பவுடர்லாம் இனிமேல் கண்ணு முன்னாடி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே அவர் வந்து சேரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அதில் வந்து நீங்கள் ஜிவான் அப்படின்ட்டு ஜேகே இருக்க மாதிரி ஒரு பிக் இருக்குது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் 2 பேரோட ஃபேஸையும் அப்படியே லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெலாம் ப்ளர் ஆகுது. இப்போ அப்படியே அந்த இதெல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க. ஜேகே ஸ்டில் அந்த குடவுன்லேயே தான் இருக்கார். பிடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த ஃபைல்ஸ், அந்த மாஃபியா டீலிங்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு. அப்போ வந்து இங்கே வந்து ஃபோன் அடிச்சிட்ருக்கா. அவர் அப்படியே நல்லா ஒரு மாதிரி போதையில் இருக்கார். அப்போ வந்து என்னடா ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது ஜிம்மின் வந்து அப்படியே பார்க்குறாரு. மயன்தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, இரு ஒரு ரிங் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஒரு ரிங் கரெக்டாக முடிஞ்சு போய் அக்கைன்னு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஜேகேக்கு லைட்டாக தூக்குங்க ஒரு மாதிரி போதை கலையுது போல். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறாரு நோஸில் கை வச்சுட்டு. அப்போங்க ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஜேகே என்னாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. என்னடி ஆச்சு, ஒன்றும் இல்லை, என்ன ஒரு மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து டிரைவர் அண்ணா வந்து வெஜ்ஜஸ்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, என்னாச்சு ஜேகே, என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். குடிக்கலாம் இல்லையே, இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்க. பொண்டாட்டி ஆரம்பிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திருக்கிறாரு. தள்ளாடிட்டே எழுந்திருக்கிறாரு. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரோட அந்த சோஃபாவோட கார்னர் அப்படியே லைட்டாக பிடிச்சிட்டு, என்னாச்சு குடிச்சிருக்கியா, கூட யாருமே இல்லையா? இருக்காங்க ஹயாங்ஸ் இருக்காங்க. ஹயாங்ஸ் இருந்தவன் அவனை குடிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குடோனே பார்க்குறாரு. வெறும் ட்ரக்ஸு அது இதுன்னு இருக்குது. கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அந்த லெதர் ஜாக்கெட் அப்படியே மாட்டிக்கிட்டு சொல்லடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஜேகே குடிக்காதடா அப்படின்னு குடிக்கலடி, லைட்டாக ஒரு பெக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பெக்கு போட்டதுக்கு அவனுக்கு இப்படி ஆகும். அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். 2 பாட்டில் அடித்தாலும் ஸ்டெடியாக இருப்பேன். சொல்லு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அந்த வே பொண்டாட்டி நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து அப்படியே கையை காட்டுறாரு. பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரி ஜேகே பார்த்து வா, டிரைவர் அண்ணா கூட வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கீ அப்படியே தூக்கி கட்டாசுறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கீ அப்படியே பிடிச்சிட்டு வரேன் டிரைவர் கூட தான் வரேன். சரி ஜேகே, சரி சேஃபாவா, இங்கே பையன் தூங்கிட்டான். பையன் தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே காரில் ஏறுறாரு. அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. இவருக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே கார் மேலே அப்படியே காருக்கு உள்ளார உட்காந்துட்டு அப்படியே அந்த சீட்டில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு தலையை லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லுடி, பையன் தூங்கிட்டான்,
அதுக்கு ஒன்றும் இல்லை, சுதந்திரம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து இந்த வந்துட்டுருக்கேன் பொண்டாட்டி, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், அதுக்கப்புறம் யாரும் வாங்க மாட்டேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அஸ்கியில் சொல்கிறாரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு லைட்டாக ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே, இப்போ தான் தூங்க வச்சேன். ஓ, அதனால தான் மேடம் எனக்கு கால் பண்ணீங்க. ஆமாம், நீ என்னன்னு பார்த்தா குடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். குடிக்கலாம் இல்லடி, லைட்டாக தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். குடிக்கலாம் இல்லை லைட்டாக குடித்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பொண்டாட்டி வந்துட்டுருக்கேன், அந்த வே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என் கை தெரியுதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜெக்கி காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. ஃபோனை வந்து கட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. அப்போ வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து கூப்பிட்றாரு. சார், அதனால பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா என்ன அப்படின்னு. சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சார், அப்புறம் என்னமோ அப்படி ஏதோ பழம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் அப்படிலாம் இல்லை சார், ஒய்ஃப்னா யாராக இருந்தாலும் பயந்து தான் சார் ஆகணும். ஐயோ அப்போலாம் நீயும் பயந்துட்டு தான் இருக்கேன் அவன் பொண்டாட்டிக்கு. ஆமாம் சார், அவள் நான் ஃபோன் பண்ணேன், ஏன் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு கேட்குறதுக்கே 10 தாட்டி ஃபோன் பண்ணுவேன் சார், சரியான தொல்லை சார் அப்படின்னு சொல்லுவேன். சரி சரி. சார் நீங்கள் இப்படி மாறுவீங்கன்னு நான் எதிர்கூட பார்க்கல சார், கனவுல கூட நினச்சதில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்கிறாரு. நானே நினைக்கல, அப்புறம் நீ எப்படி நினச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் சார், உங்கள் பையன் உங்களை மாதிரியே இருக்கான் சார் அப்படின்னு. அது சார் பார்க்க உங்களை மாதிரியே இருக்கான் சார் அப்படின்னு சொல்லுங்க. அதனால இந்த பக்கமாக வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆமாம் சார், உங்களோட வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, வேணாம் அதிகமாக பேசாத, நீ காரை ஓட்டுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. இவர் வந்து ஜேகே வந்து நீங்கள் ஜேகே அப்புறம் உங்கள் பையன் 3 பேருமே தனியாக ஒரு மேட்சனில் குட்டி மேட்சனில் இருக்கீங்க. அது வந்து ஜேகே அப்புறமேட்டு உங்கள் ஃபேமிலிக்காக கொஞ்சம் நல்ல பெரிய வீடு தான், நல்ல பெரிய வில்லா தான். ஆனால் இது ரொம்ப இதெல்லாம் பாடி கார்ட்ஸ்லாம் நிறைய பேர் இல்லாமல் நல்ல கொஞ்சம் ப்ரைவேட்டாக அப்படி ஒரு ஃபேமிலி மேன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் உங்கள் வீடு இருக்கும். சரி, ஓகேவா? இப்போ டிரைவர் வந்து அந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நீ அங்கே காரை விட்டுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக மணி வந்து ஒரு 6 ஆகும், சரியா? 6 ஆகியிருக்கும். இப்போ அப்படியே ஜேகே வந்து வராரு. அவருடைய ஜாக்கெட்டில் அந்த இதெல்லாம் லெதர் ஜாக்கெட்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷோஃபா மேலே தூக்கி போட்டு வராரு. அங்கே வந்து நீங்கள் குக் பண்ணிலாம் வச்சுருக்கீங்க, பார்த்துட்டு வராரு. அங்கே வந்து நீங்கள் வந்து ரூமில் வந்து அப்படியே பார்க்கும்போது உங்கள் பையன் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான். கொஞ்சம் பேசுவான், அவ்வளோதான். கொஞ்சம் டாடா மாமாலாம் சொல்லுவான். அப்படியே பார்க்குறாரு, உங்கள் பையன் நல்லா தூங்கிட்டுருக்கான். இங்கே வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து அப்படியே இந்த ஷவரு இதாகிற சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கு. அப்படியே ஜேகே வந்து அப்படியே அந்த பெட்டில் லீன் ஆகி அவங்க பையனை பார்க்குறாரு. பையன் வந்து நல்லா க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். அவரோட அந்த தலையெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி கோதி விடுறாரு. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டவல் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. வெளியே வந்து அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே வந்து அப்படியே லீனாகி படுத்துருக்காரு. எப்போ ஜேகே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அஸ்தி வாசல் கேட்குறீங்க. எப்போ தாண்டி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. என்னடி இது கோலம் அப்படின்னு. ஜேகே, ஓ நான் வருவேன் மேடம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டிங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, சரி நீ போ ஃபஸ்ட்டு சாப்பிடு, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
நானும் சாப்பிட தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. ஜெக்கி பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். அவன் இருக்கட்டும்டி, வா நம்ம கெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு. ஜெக்கி தனியாக பையனை விட்டுட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து தூக்கிட்டு ஜெக்கி இங்கே பாரு வேணாம் டவலோடு இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. எனக்கு ட்ரெஸ்ஸை கழட்டுற வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போய் அங்கே பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும். அதாவது உங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும். அங்கேயும் ஒரு பெட்டு அந்த இதெல்லாம் ரெடியாக இருக்கும். ஏன்னா உங்கள் பையனுங்க தூங்க வச்சுட்டு அங்கே பல சம்பவங்கள் நடத்திருப்பீங்க. அதனால அந்த ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. அந்த ரூமில் பார்த்தா ஆல்ரெடி கலைஞ்சி போய் அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டுங்க. அவரோட உங்களுக்கு பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு கதை சாத்திட்டு வர்றாரு. நீங்கள் இங்கே பாரு ஜெக்கி வேணாம், கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம், சாப்பிட்டு வாடா அப்படின்னு. சாப்பிட்டு வந்து தான் கொஞ்சம் தெம்பாக இருப்பாங்க. ஏன்டி ஏன் நான் சாப்பிடாம பண்ண ரொம்ப நேரம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு. ஜெக்கி வேணாம் இங்கே பாரு வேணாம், சாப்பிட்டு வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம், அந்த அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து பெட்டில் புஷ் பண்ணுறாரு. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை மேலே லீன் ஆகி அப்படியே உங்கள் டவல் மேலே அப்படியே கை வைக்கிறாரு. ஜெக்கி எடுத்தோடனே அங்கே தான் போகணுமா அவங்க, இதாண்டி எனக்கு சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவல் அப்படியே ரிமூவ் பண்ணி அப்படியே தூக்கி கட்டாசுறாரு. அது கதவுக்கு முன்னாடி போய் விழுது. அப்படியே வந்து அங்கங்கே செஸ்ட்டில் வந்து சம்திங் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா, அப்படியே அங்கங்கே அப்படியே ஹிக்கிஸ்லாம் மேக் பண்ணிகிட்ருக்காரு. ஏற்கனவே ஹிக்கிஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படியே இது அவரோட சீலில் பதிக்கிற மாதிரி அப்படியே அவரோட அவரோட ஹிக்கிஸ்லாம் அப்படியே பதிச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே இந்த நெக்கெலாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து அவரோட அந்த பேக்கில் இருக்க ஹேர் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிச்சிட்டு அவரோட முதுகை அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது தான் அவரை ட்ரிகர் பண்ணி விட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த செஷன் வந்து அப்படியே போகுது, ரொம்பவே ரொமான்டிக்காக போகுது. இப்போ அப்படியே அந்த செஷன் பாதிலே ஏதோ சவுண்டு கேட்குது. இங்கே வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக பண்ணிகிட்ருப்பாரு. ஜேகே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அங்கே வந்து பையன் அழுகிற சவுண்டு கேட்குது. ஜெக்கி பையன் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் முடிய போதா வா 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து அப்படியே அவங்களோட ஹிப்பை அப்படியே லைட்டாக அப்படியே க்ரிப்பாக பிடிச்சி அப்படியே அவர் மட்டும் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டுருக்கீங்க. ஒரு வழியாக அவரோட அந்த இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனோடனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திருக்கிறாரு. ஜேகே வலிக்குதுரா அப்படின்னு 1 minute அப்படின்னு சொல்லிட்டு டவலை அங்கே கீழே உங்கள் டோரில் கிடக்கும்ல அந்த டவல் அப்படியே எடுத்து இடுப்பில் கட்டிட்டு அப்படியே போகிறாரு. அவரோட பாடி ஃபுல்லாகவும் அப்படியே ஹிக்கி மார்க்ஸ் அப்படியே அந்த கீரெல்லாம் இருக்குது. அப்படியே போகிறாரு. அங்கே ஹிப்பில் வந்து அந்த துண்டை மட்டும் கட்டிட்டு போகிறாரு. அப்படியே போகிறாரா, போயிட்டு அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே வந்து பையன் வந்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான். அப்போ வந்து இந்த வந்துட்டேன்டா அவன் மட்டும் ஒரு மாதிரி கண்ணை திறக்காமல் அவன் மட்டும் அழுதுட்ருக்கான். வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பையனை லிஃப்ட் பண்ணுறாரு. அவர் வந்து அப்படியே அவரை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை வந்து குறையுது. ஒன்றும் இல்லை அம்மாட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வராரு. இங்கே வந்து லைட்டாக ஒரு மாதிரி செருமிக்கிட்டே இருக்கார். அப்போ பையன் வந்து செருமிக்கிட்டே இருக்கான். இந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அவர் மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷாக ஆகிடுச்சி. அழுது அப்படியே கண்ணு தண்ணி இருக்குது. நீங்கள் வந்து அங்கே ஜேகேயோட ஷர்ட் வந்து இருந்திருக்கும். அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ட்ரெஸ் தான் இருந்திருக்கும். அதை அப்படியே எடுத்து அப்படியே வேர் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து அவர் வந்து அப்படியே கையை காட்டிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட வராது. ஒன்றும் இல்லைடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து பையனை வந்து தூக்கிறீங்க. உங்கள் பையனை அவர் வந்து
அழுது திருப்பியும் ஒரு மாதிரி செருமிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. இந்த ரூம்லேயே கொஞ்சம் செட் ஆஃப் ட்ரெஸ்லாம் இருக்கும். அதனால ஒரு டவலை மட்டும்தான் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளார போயிட்டார். அது ரெஸ்ட் ரூம்குள்ளார போயிட்டார். குளிச்சுட்டு அவர் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியே வரார். நீங்கள் வந்து அவர் வந்து உங்கள் பையன் வந்து தூங்க வச்சுட்டீங்க. அவர் அப்படியே ஷோல்டர்லேயே சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே வந்து அந்த டவல் வச்சு அப்படியே ஹெட்டெல்லாம் நல்லா ஒரு மாதிரி தோட்டிக்கிட்டே அப்படியே வராரு. அப்படியே உங்கள் கேட்டாண்ட வராரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தள்ளி விட்டுட்டு புடி அப்படின்னு சொல்லிட்டு இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்லாம் அப்படியே போட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து உங்கள் பையனை அப்படியே ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. அதை அப்படியே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறான். ஒரு மாதிரி ஸ்னீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். அப்போ வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே மஞ்சள் லைட்டை தட்டி விட்றாரு. நீங்கள் வந்து ரூமில் போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோடைய தூக்கிட்டு அப்படியே போகிறாரு ரூமுக்கு. அவரோட ரூமுக்கு, அதாவது பையன் இறந்தாலும் அவங்களோட ரூமுக்கு வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் பொறுமையாக அப்படியே படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அங்கே அந்த ஏசியெல்லாம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஏசி அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு பில்லோஸ்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அவர் அப்படியே கீழே போயிடுறார். ஓகேவா? கீழே போயிட்டு அவர் மட்டும் அங்கே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஃபுட்டுலாம் நீங்கள் சமைச்சி வச்சுருப்பீங்கள்ல, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வரீங்க. ஒரு மாதிரி லைட்டாக உங்களுக்கு வந்து பெயினாக இருக்குது போல், வயிறு வந்து பெயினாக இருக்குது போல். அப்படியே நடந்து வரீங்க. வந்துட்டு அப்படியே டேபிளில் வந்து உட்காரிங்க. டைனிங் டேபிள் வந்து உட்காரிங்க. இப்போ வந்து இந்தாங்க மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டை வந்து கொடுக்குறாரு. நன்றி மகாராஜா. நீங்கள் அப்படி சொன்னோடனே அவருக்கு வந்து சிரிச்சிட்டு ஆமாம் நீ என்னோடய மகாராணி, நான் உன்னோட மகாராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே செட் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து இதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த பாட்டை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் போட சொல்லி. இல்லைன்னா இது நான் போனஸ் பார்ட்டோட இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். இல்லைன்னா எஃப்எஃபாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்தவரை நான் இதை எஃப்எஃபாக இது பண்ணுறதும், இல்லைன்னா போனஸ் பார்ட் ஒன்று போட்டு ஃபினிஷ் பண்ணுறதும். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் எஃப்எஃபாக போடணும்னோ அவங்க வந்து எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போனஸ் பார்ட் வேணுன்னா போனஸ் பார்ட்டோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனஸ் பார்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? நான் அதை பார்த்துட்டு இந்த ஸ்டோரியை வந்து நான் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட்டு பார்ட் கொஞ்சம் பெருசாகவே அப்படின்னு போடுறேன். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஹைட் பண்ணுற மாதிரி தான்டா இருக்கும். ஓகேவா? ஜேகே வந்து வயன்ட்ட ஹைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேவா? அப்புறம் என்னோட எல்லோரும் ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.